ஸ்தேவான் சொன்னதனுடைய அடிப்படையான செய்தி என்ன? என்ன செய்தி அடிப்படையாக சொல்கிறாரு? நீங்கள் தீர்க்கதரிசிக்கு யாருக்கும் கீழ்ப்படியில்லை, யாருக்கும் கீழ்ப்படியில்லை. அதில் பிரதானமாக இருக்கிற அவர் அவருக்கும் நீங்கள் கீழ்ப்படியில்லை, அவரை நீங்கள் கொலை செய்தீங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் உங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்குது. அதாவது நீங்கள் என் மேலே என்ன குற்றம் சாட்டுறீங்க, நான் மோசேக்கு கீழ்ப்படியலைனும் அவருடைய ஆகமங்களுக்கு கீழ்ப்படியலைனும் இந்த இடத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தோன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா நீங்கள் தான் கீழ்ப்படியலை. அவர் வந்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி வந்தார். ஆனால் அவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீர்கள். என்ன சொல்கிறது? நீங்கள் கொலை செய்த அந்த நீதிபரர் அவர் யாருன்னா மனிதகுமாரன், தேவனுடைய மகிமையிலே வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அவர் அடிப்படையாக முழுவதுமாக சொல்லி வர்றதோடைய அடித்தளம் தான். நீங்கள் இது வரைக்கும் நிராகரித்திருக்கீங்க, கடைசியில் இயேசுவை நிராகரித்திட்டீங்க. இந்த நம்ம அந்த எபிசோட் இதை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்படியா பார்த்தோம், எது வரைக்கும் அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், எது வரைக்கும் பொறுத்தாங்க, அதை பல்லு கடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க கேட்ட சுவிசேஷத்துலலாம் அவர் வருவார், அவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் சொல்றாரு, நான் அதை பார்க்குறேன், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்டு வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் காண்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களால பொறுத்துக்கிற முடியல. ஏன்னா இயேசு எப்படி வலது பாரிசத்தில் போவார்? அதான் அவங்களுடைய வலது பாரிசம், ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படியாக அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மேசியாவுக்கு தான் உண்டு. தேவன் என் ஆண்டவரை பார்த்து நீர் வலது பாரிசத்தில் உட்காரும் அப்படின்னு பின்னாடி அவங்க எடுத்து அந்த வசனங்களை உபயோகிக்கிறாங்க. முன்னாடி எது வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் செஞ்சு அதெல்லாம் எடுத்துட்டு நீதான் கடைசியாக இவ்வளதையும் செஞ்சு இதை நிறைவேற்றினீர்கள் அப்படின்னு சொன்னதான் அவங்களுக்கு கழுத்துள்ளவர்களேன்னு வேற சொல்லிட்டாரு. அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஏன்னா இது நம்மளை பற்றி தானே சொல்கிறாங்க, சொல்கிறான், புகழ்ச்சியாக சொல்லிட்டு போட்டுமே. ஆனால் கடைசியாக இயேசுவானவர் அங்கே இருக்கிறாருங்கிறத உங்களால் ஒத்துக்கிறவே முடியலை. கடைசியாக அவங்களோட சொல்ல. ஆனால் தெளிவாக அவர் சொல்கிறார் சுவிசேஷத்தில், அவர் மனுஷகுமாரன், அவர் வலது பாரிசத்தில் நிற்கவராய் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னா. இது வரைக்கும் சரித்திரம் போனதனுடைய கிளைமேக்ஸ் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் உயர்த்தப்படுதல், அவருடைய வருகை அடுத்ததாக நம்ம பார்க்கணும்.